3 சட்டை எடுக்க 3 மணித்தியாலமா அம்புட்டனப்பா. அம்மாவோட ஷாப்பிங் வந்து சாப்பிடவும் இல்ல. இதுல சேவிங் வித்ட்ராவல் சிலிப்பு எதுவா இருக்கும்? அந்த கன்ஃபியூஷனுடைய ஒரு சிலிப் எடுத்து பதிஞ்சு காசு எடுக்கிறதுக்கு லைன்ல நின்றேன். அந்த கேரளா பிரச்சனைக்கு அப்புறம் போன் கேமராவை பப்ளிக்ல காட்டுறதுக்கே பயமா இருக்கப்பா. அடி வேண்டிட்டு அம்மா வீட்டுக்கு பெயிண்ட் அடி நடந்துச்சு. அட நம்மட கருப்பி 2-3 மீன் துண்டுகளை போட்டு அம்மா வீட்டையே மதியம் படிவா சாப்பிட்டேன். தண்ட பைக்கை கொண்டு போய் சொல்லி அப்பா தன்னுடைய பைக் டாக்குமெண்ட் தந்தாரு. எனக்கு ஏதோ செயின் வாங்கணும் அம்மா காசு எடுக்க சொன்னாங்க பேங்க்ல. அம்மாவை கூட்டிட்டு டவுனுக்கு போற வழியில அப்பா அம்மா விட்ட போய் போனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு பவர் பேங்க் எடுக்க போனேன். அங்க பார்த்தா பிளாட் போடுறதுக்கு சட்டிலிங் வேலைகள் தொடங்கிடுது. நகை கடைக்கு வந்ததுக்கு கேலண்டர் ஒன்று ஃப்ரீயா தந்தினம். அப்படியே கடை ஒண்ணுக்கு அம்மாவோட ஷாப்பிங் வந்தேன். யாரும் அம்மா மேரோட ஷாப்பிங் வந்தா என்ன நடக்கும்? ஷாப்பிங் முடிஞ்சு கடையை விட்டு வெளியே போக சாமம் தடவிடும். உண்மையோ இல்லையோ கமாண்ட்ல சொல்லுங்க. விராக்கு பார்த்து தடக்குப்பட்டு பின்னால விழுந்தா முதுகுல ஏதோ குத்துதப்பா. அட பொம்மை ஒரே சட்டையை திருப்பி திருப்பி எத்தனை தடவை பாப்பீங்க மம்மி? எங்கட சித்தின்ற பிள்ளைகளுக்கு பார்சல்ல இந்த சட்டையை அனுப்பி விடுறதுதான் இந்த கடைக்கு ஷாப்பிங் வந்தோம். அம்மாட வயதுக்கு அவங்க மெதுவா தான் ரங்குவாங்க. நம்மட வயதுக்கு நாங்க தொழுறோம். அதுதான் பிரச்சனை. பில்ல போட்டுட்டு நகை கடையில வேண்டின ஓசி கேலண்டரை விட்டுட்டு போக பார்த்தனப்பா. எங்கட ஸ்கூட்டி டிக்கின்ற டோரை பாத்தீங்களோ பெரிதாப நிலைமை. அது எப்பவோ புடுங்கிட்டு வந்துட்டு போல. ஷாப்பிங் முடிஞ்சிட்டு தானே வீட்டை போவோம்னு பார்த்தா அம்மா இன்னொரு கடைக்கு ஏறுறாங்க. சரியா அம்பிட்ட மிண்டைக்கு கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று 2-3 குரங்கு போஸ் கொடுப்போம் பார்த்தா இந்த கண்ணாடியை வர துடைச்சி வச்சிருக்க மாட்டாங்க போல இந்த கடைக்காரங்க. கடைக்குள்ள இருந்து வெளியே வந்தா நம்ம டவுனுக்குள்ள இருக்கிற முருகன் கோவில்ல இருந்து நம்மட ஆளு வீதி உலா வந்தாரு. அவரையும் மனசார கும்பிட்டேன். அம்மாவை கூட்டிட்டு வெளியே உலாத்தி திரியிறது அது ஒரு தனிவித சந்தோஷமப்பா. நீங்களும் உங்களோட அம்மாவை கூட்டிட்டு வெளியே உலாத்தி திரியுங்க. சட்டப்படி சந்தோஷமா இருக்கும். வீட்டை வந்து பார்த்தா தான் தெரியுது அம்மா எக்ஸ்ட்ராவா பேக் எல்லாம் வாங்கி இருக்கிறாப்பா. நீங்களும் இப்படியோ தங்கச்சியாக்க சட்டை எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு அம்மா கடையில எக்ஸ்ட்ராவா வாங்கின பேக் நான் ஆட்டையை போட்டுட்டு அப்பமா விட்ட வந்துட்டேனே. நாளைக்கும் உங்களோட கண்ணுல பட்டா சந்தோஷம் தான்.